சவுதி வந்ததுலேருந்து எப்பவுமே இந்த பஸ்ஸ பார்க்கும்போதெல்லாம் தோணும், இந்த பஸ்ல ஒரு டைம்னாச்சும் டிராவல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு வெளியில வந்தா செம்ம வெயிலு. சரி ஸ்டாண்ட் பக்கத்துல தானே இருக்கு, நடந்தே வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். இங்க பார்த்தா ஒரு போர்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கிட்ட போய் பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம்ன்றா வச்சு ஒண்ணும் புரியல. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பஸ் ஒண்ணு வந்தது. இவங்க ஓடி வர்றத பார்த்து நானும் பின்னாடியே ஓடி வந்தேன். ஏன் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டா, ஸ்டாண்ட்ல மட்டும் தான் பஸ்ஸ நிறுத்துவாங்க. வேற எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஒரு வழியா பஸ்ஸ கேட்ச் பண்ணி உள்ள ஏறி வந்து உட்காந்துட்டோம். அப்புறம் உட்காந்துட்டு ரொம்ப நேரமா கண்டக்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஞாபகத்திலே உட்காந்துருந்தேன். பார்த்தா கண்டக்டரும் கிடையாது. அந்த பஸ்ல டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி இங்க வந்து பே ஹியர்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒண்ணு வச்சிருக்காங்களே, நீ பே பண்ணலையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெருசா இவங்க பே பண்ணது நான் பார்க்கவே இல்ல. சோ அடி வாங்குனா இவங்க தானே வாங்க போறாங்க. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு வந்தாச்சு. பஸ் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. பீப்பிள்ஸ் வந்து பெருசா யாரும் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்றது கிடையாது. பஸ்ஸுக்குன்னு போறதுக்குன்னு ஒரு ட்ராக்கே வந்து செப்பரேட்டா விட்டுருக்காங்க. அந்த ட்ராக்ல வேற எந்த வெஹிக்கிள் போனாலும் ஃபைன் பே பண்ணணும். ஆனா பஸ் மட்டும் வேற எந்த ட்ராக்ல வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபைன்னா $3000 அப்படின்னாங்க. இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்தாச்சு மெட்ரோ கிட்ட. நம்ம ஃபைனலா வந்து இங்க இறங்குன உடனே, இங்க ஒரு ஸ்டேஷன் இருந்து அத பார்த்துட்டு ஓடி போயிட்டு, சரி இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போய் ட்ரை பண்ணா திறக்கறதுக்கு. அது திறக்கவே இல்ல. ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அது உள்ள ஒரு பட்டன் ஒண்ணு சின்னதா ஒண்ணு மெட்டல்ல குடுத்துருந்தாங்க. அத பிரஸ் பண்ண உடனே திறந்துச்சு. உள்ள திறந்து பார்த்தா என்னடா ஃபியூச்சர் அப்படின்னு தான் இருந்தது. அவ்ளோ சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா நம்ம போ வேண்டிய இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. பஸ் அங்க தான் இருந்தது. நம்ம பஸ் போய் ஏறலான்னு பார்த்தா டைம் ஆனா தான் எடுப்பாங்க அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நேரம் நமக்கு வெயிட்டிங் ஏரியா இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலா வீட்டுக்கு